82, 83 மற்றும் 84வது சாப்டர் இந்திரநீலம். இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ ரெக்கார்டிங் இன்னைக்கு. அதுக்கு பொதுவாக நான் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி 12:30 மணிக்குள்ளே வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு விருப்பமே இல்லாமல் போய் உட்காருவேன். இன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வரும்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன அவசரம் அடுத்த நாள் காலைல பண்ணிக்கலாமே நான் என்னைய பல தடவை கேட்டுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அப்சஷன் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. சார் நைட்டு வரைக்கும் போக வேணாம், சாயந்தரத்தில் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் ஒரு கிறிஸ்மஸ் டைம், இந்த டவுன் டைமுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் கண்டினியூஸாக பண்ணுவேன் நான் நம்புகிறேன். அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் இன்னொரு முக்கியமான வித்தியாசமான விஷயம், இன்றைக்கி ஒரு சாப்டருக்கு பதிலாக 2 சாப்டர் படித்தேன். 83 இன்னைக்கு காலைல படித்தேன். ஒரு 7 இடங்கள் நோட் பண்ணி வச்சேன். எண்ணி பார்க்கும்பொழுது ஒரு 7 இடங்கள் தான் வந்தது. சரி, ஓகே, 84 படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 84 படித்து அதுக்கப்புறம் நிறைய சேர்ந்து போச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணி ஆகணுங்கிறதுக்கான இன்னொரு காரணம், 2 சாப்டர் படித்து அது இன்றைக்கே சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சில அப்சஷன் வந்து மைண்டுக்குள்ளே உட்காந்துச்சுன்னா அது போகவே போகாது, வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதான் பிரச்சனை. ஸோ ஒட்டு மொத்தமாக 82, 84 சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜிஸ்ட்டை மட்டும் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். அப்படியே பாஸை போட்டாச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாத்திகை எப்படா கொண்டு வரீங்க, சாத்திகையை சொல்ல போய், அதுக்கப்புறம் லைக் அவந்தி நாட்டு அரசியை பற்றி சொல்ல போய், இப்போ திடீர்னு சுபத்திரை, அதாவது மகாபாரதத்துடைய ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர்ஸ் ஆன இளைய யாதவனுடைய தங்கை சுபத்திரையை பற்றி சொல்கிறாரு. திடீர்னு சுபத்திரையை பற்றி ஒரு 3 சாப்டர் வந்துருச்சு. சுபத்திரை யார், அவள் யாருக்கு பிறந்தவ, அவருடைய கேரக்டர்ஸ் குணாம்சங்கள் என்னென்ன, அவருடைய ஸ்பெஷாலிட்டி ஆர் யூனிக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத தொடங்கி சுபத்திரைக்கும் இளையாதவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காவிய அண்ணன் தங்கை பாசம், ஓ மை காட், அதை பற்றி நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ சம்ஹவ் 82வது சாப்டர் படிக்கும்பொழுது ஐ சம்ஹவ் ஃபெல்ட் வெரி வியர்ட். என்னடா திடீர்னு நீ யாரை பற்றி சொல்ல வந்தீங்க, அவந்தி நாட்டு அரசியை பற்றி சொல்ல வந்தீங்க. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு சாத்திகை ஸ்டோரி வந்து சாத்திகியை திருஷ்டத்யும்னு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நாவல் இன்னும் முடிய போகுது, இன்னும் 10 சாப்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ டக்குன்னு அங்கே போய் முடிஞ்ச ஒரு ஹை பீக் மொமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சாத்திகியை திருஷ்டத்யும்னு என்ன பண்ணுவான், இல்லை இளையாதவன் என்ன பண்ண சொல்லுவாங்கிறதோட தான் இந்த நாவல் முடியுமோன்னு எனக்கு தோணுது போகிற போக்க பார்த்தா. ஸோ இந்த அவந்தி நாட்டு அரசியை எப்படி இளையாதவன் வந்து கை கொள்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்கச்சக்க சாப்டர்ஸ் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறார் ஜே. கண்டிப்பாக அவர் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன், 82வது சாப்டரில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தது. என்னடா திடீர்னு சுபத்திரை வரட்டும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஒய் சடன்லி இந்த மிடில் ஆஃப் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி ஓடிட்டுருக்கு, திருஷ்டத்யும்னு சாத்திகை என்ன ஆக போகுதுங்கிற ஒரு சின்ன ஒரு அங்கே ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி ஒரு போட்டு வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் அவந்தி நாட்டு அரசு இளையாதவன் எப்படி கைப்பற்றப்பானா, அதுக்கு நடுவில் இன்னொரு கதை. இது வந்து கதைக்குள்ளே இன்னொரு கதை போய்கிட்டே இருக்குது. ஸோ எத்தனை லேயர் ஆஃப் லைக் ஸ்டோரிஸ் இருக்குன்னு தெரில. நல்ல வேலை இங்கே வர முடியும், இன்னொரு லேயரை கொண்டு போயிட்டு லைக் ரோஹிணிய வாழ்க்கையை வந்து சொல்லாமல் இருந்தாங்களே, வசுதேவனுக்கு ரோஹிணிக்கு உண்டான கதையில் ஆக்சுவலி சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் தனி கதையாக போகாமல் ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன் நான் சொன்னேன்னா, 82வது சாப்டரில் ஃபர்ஸ்ட்ரேஷன் இருந்ததா, ஆனால் 83, 84 இட் வாஸ் லைக் அ வெரி வெரி ப்ளசன்ட் ரீட். ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, தட்ஸ் தி திஸ் இஸ் த வேர்ல்டு. ஆல்ரெடி நாம் இந்த வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு, வெண்முரசு வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லாமே பயங்கரமான எக்ஸாஜரேட்டர். நம்மளால் இயல்பு வாழ்க்கையில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை 1000x போட்டு தான் அங்கே இருக்கிற உணர்ச்சிகள், அங்கே இருக்கிற பாசம், அன்பு, பிணைப்பு, அறம் எல்லாமே 1000x இருக்கும் வெண்முரசு உலகத்தில். அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் இதெல்லாம் படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது நாம் அந்த உலகத்தில் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் ஆகி முழுதாக அந்த உலகத்தை நம்பும் பொழுது மட்டும்தான் சுபத்திரைக்கும் இளையாதவனுக்கு உண்டான அண்ணன் தங்கை பாசத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டாக முள்ளு மலரும் போன வாரம் லைக் வீட்டுக்கு போயிருந்தப்போ 12ஆம் தேதி ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய டிவியில் வந்து முள்ளு மலரும் தான் போட்டுருந்தாங்க. ஏன் தெரியல, அந்த அண்ணன் தங்கை பாசம் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு. பட் ஸ்டில் லைக் இந்த அண்ணன் தங்கை பாசத்தோடைய இந்த
காவிய கூறு இல்லை காவியத்தில் இருக்கிறதுனாலே ஒரு காவியத்தனமான ஒரு அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா பெண்களும், அனைத்து பெண்களும், முக்கியமாக இளவயது பெண்கள்னு கூட சொல்ல, எல்லாருமே, வயசு முக்கியமே கிடையாது, என்ன இன்க்ளூடிங் லைக் கிழவிகள் வரைக்கும், ரைட், ஆட்சிகள் வரைக்கும் இளையாதவனை பார்க்கும் பொழுது வெட்கமும் நாணமும் கொண்டு அவன் யார் ஒரு மாயக்கண்ணன்னு அவன் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையும் யூனோ பேரானந்தமும் வச்சுருக்கிற, அதே நேரத்தில் பேரன்பும் வச்சுருக்கிற ஒரு ஆட்களாக தான், ஒரு ஜெண்டராக தான் ஃபுல் ஃபீமேல் பாப்புலேஷன் இருக்குது, ரைட். அந்த இடத்துல சுபத்திரை எந்த அளவுக்கு யூனோ ஷி இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இவ தங்க மற்ற பெண்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வியப்புக்குறிகளும் அவளுக்குள்ளேயே இருக்குது, அத்தனை ஆச்சரியங்களும் அத்தனை பெருமிதமும், முக்கியமாக உறவுங்கிறதுனால இன்னும் பெருமிதம் அதிகமாகி ஏன்னோ. ஆனால் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இவனும் இளையாதவனா அத்தனை அண்ணாந்து பார்த்து அத்தனை ஒரு இவன் கிட்ட சரண்டர் ஆகலாங்கிற ஒரு சரண்டரிங் மென்டாலிட்டியோட கூடவே அணுகி ஒரு அருகாமையில் இருக்கா. ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்கிறது தான், இளையாதவன் ஒரு இடத்துல சுபத்திரை நீ ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்கிறான்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவு த ரீடிங் பிகேம் ஸோ இன்ட்ரெஸ்டிங் இன் 83rd and 84th சாப்டர். ஏன்னா பொதுவாகவே எனக்கு மோட்டிவேஷன் இருக்காது ஒரு நாளைக்கு 2 சாப்டர் படிக்க, ஏன்னா எக்கச்சக்க வேலைகள் இருக்கும் ஒரு நாளைக்குள்ளே. ரொம்ப ரேராக தான் ஒரே நாளில் 2 சாப்டர் படிப்பேன், ஏன்னா அதுக்கான டைம் இல்லைங்கிறத முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து ஏதாவது பண்ணி டைமே இல்லைன்னாலும் இந்த 83 84 நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இது. ஸோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவள் விழிகளை நிமிர்ந்து நோக்க அஞ்சி தலைகுனிந்து, இளவரசி, என்னை கண்ட பின்னும் அம்முடிவை நீட்டிக்க முடியுமா உங்களால் என்றார். ஏன் என்று அவள் வியந்தாள். இது என் தந்தை எடுத்த முடிவல்லவா, அவருக்கு என்றும் கடன்பட்டவள் அல்லவா நான். வசுதேவர் தலை நிமிர்ந்து, எனது தலை உங்கள் தோளளவுக்கே உள்ளது இளவரசி என்றார். உங்கள் முன் என் தலை என்றும் தாழ்ந்தே இருக்கும் அமைச்சரே என்றாள் ரோஹிணி. இப்போது வசுதேவன் ரோஹிணி கதையிலேந்து ஆரம்பிக்குது. ஏன்னா முக்கியமாக அந்த அவந்தி நாட்டுக்கு போகிறதுக்கு சுபத்திரையை கூப்பிடுங்க அப்படின்னு தான் இளையாதவர் சொன்னார். அதுக்கு நீ வசுதேவர்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணும்னு அக்குரரை சொல்லவும், இப்போ சுபத்திரையை பற்றி சொல்ல போய் சுபத்திரைக்கு முன்னாடி லைக் எப்படி வசுதேவருக்கும் ரோஹிணிக்கும் அந்த காதல் வந்தது, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு வியர்டான அந்த ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் லைக் டோட்டலி ஒரு ஃபீமேல் டாமினண்ட்டான ஒரு கப்புள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்திருக்க வேண்டிய கப்புளான ரோஹிணி அப்படி இல்லை, அதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து சுபத்திரையை பற்றி நிறையா சொல்லி, சுபத்திரைக்கு இளையாதவனு நிறையா சொல்லி, அதுக்கப்புறம் அவந்தி நாட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெக்யூலியராக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய கப்புள் பார்த்துருப்போம். பொதுவாக மேல் டாமினன்ட் கப்புள் தான் நிறைய இருக்கும் பொதுவாக இந்திய சமூகத்தில். இது யாராக இருந்தாலும் எக்ஸப்ஷன் இல்லை. ஈக்குவலான கப்புள் நான் நிறையா பார்த்துருக்கேன் எக்கச்சக்கமாக, முக்கியமாக கார்ப்பரேட் வேர்ல்டில். அது இன்னும் லைக் இதுவாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன், உறுதியாகவே சொல்லலாம். கம்பேர்ட் டு அ ட்ரெடிஷ்னல் தமிழ் மரபை சார்ந்த கல்ச்சரை சார்ந்த ஒரு கப்பலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டேட் தே ஆர் கமிங் ஃப்ரம் ஒரு ஈக்குவலான கப்பல், தட் இஸ் ஆண் பெண் பொதுவாகவே ஈக்குவலாகவே லைக் சிந்திக்கக்கூடிய கப்பல் நான் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப ரேராக ரொம்ப ரேராக ஃபீமேல் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய, தட் இஸ் ஃபீமேல் தான் உலக விஷயங்களும் தெரிஞ்சு கன்னிங்காகவும் இருந்து குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சு, அதே நேரத்தில் குடும்பத்தை ஃபுல்லாக ரன் பண்ணி குடும்பத்துக்கு ஃபுல் ஸ்பைன் மாதிரி இருந்து, ஆம்பளை ஒரு லைக் புருஷன் வந்து கொஞ்சம் டம்மி பீஸாக இருக்கக்கூடிய கப்பல் ரொம்ப குறைவாக தான் நான் பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். ஸோ அந்த இடத்துல ஒரு சொசைட்டிக்காக அந்த பெண் குறைந்தபட்சம் வெளி உலகத்துலையாவது அந்த ஆணுக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கிற மாதிரி தான் ஒரு வேஷம் போடுவாள், ஒரு முகமூடி இருக்கும். இங்கே ரோஹிணிக்கும் வசுதேவனை நினச்சா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக அந்த 82வது சாப்டர் படிக்கிறப்போ. இஸ் இட் அ முகமூடி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் ரோஹிணி அவ்வளோ பெரிய ராஜானுபாகுவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு வெல் பில்ட் ஜைஜான்டிக்காக இருக்கா. அண்ட் வசுதேவன் அவனோட தலை வந்து ரோஹிணியோட தோல் அளவுக்கு தான் வருதுங்கிறப்பே வி கேன் ஈஸிலி கெட் லைக் கிளிம்ஸ் ஆஃப் ஹவு தி லுக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது ரோஹிணி முழுக்க கணவன் என்ற ஸ்தானத்தில் வசுதேவரை வச்சு அவ்வளோ அன்பாகவும் இதுவாகவும் இருக்கான்ல. ஸோ எனக்கு அந்த இடத்துல
உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்திருக்குமோ. ஏன்னா இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நான் இதை மீற முடியுமா, நீங்கள் மனத்தூது அமைச்சிங்க, அவர் ஒத்துக்கிட்டாரு, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் அவர் கடன்பட்டவன் இல்லவா, இனிமேல் அவர் பேச்சு நான் மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்கிற மாதிரி தெரில. பட் ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப அடியாழத்தில் ரோஹிணிக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குமோ. ஏன்னா எதுக்கு இப்படி இருக்கணும், மகாபாரதத்தில் வெண்முரசில் வரக்கூடிய அனைத்து லைக் வல்லமை வாய்ந்த பெருந்தோல் கொண்ட, இல்லை பெரும் ஃபிசிக் நிறைய பயங்கரமாக இருக்கக்கூடிய, இல்லை பயங்கர இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் லைக் ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா சாதாரணமான ஒரு ஆம்பிஷன்லெஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதில்ல. நாம் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, குந்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரைட். இப்போது டம்மியான இளவரசிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வெண்முரசில். அவங்கள பற்றி நான் பேசலை. ஏதோ ஒரு விதத்தில் எய்தர் பயங்கர இன்டலெக்சுவலாக இல்லை பயங்கரமான ஃபிசிக் லைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ லைக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோஹிணி எதுக்கு வசுதேவனை ஒத்துக்கணும், அதுக்கு பின்னாடி ரோஹிணியோடைய அடி ஆழத்துக்குள்ளெல்லாம் போல. அது மேபி லைக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இதுவே கதைக்குள்ள கதை இன்னொரு கதை போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நிப்பாட்டான்னு தோணுது. எனக்கு அந்த ஒரு ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது ஆக்சுவலாக. உண்மையில் அவ்வெண்ணம் உள்ளே எங்கோ எழுந்திருந்தது. இவள் என்னை ஆளும் பெண்ணரசி, நான் ஆளும் பெண்ணொருத்தி எனக்கு தேவை என்று அத்தனை அண்மையில் தன் உள்ளத்தை தொடரும் மூலம் அவளுடையது என்று எண்ணிய போது அச்சம் மீதூறியது. இங்கே தான் ஒரு ஆணுக்கு தன்னை விட ரொம்ப பயங்கரமாக கேப்பபிளான ஏதோ ஒரு விஷயத்தில் கேப்பபிளான, இங்கே உடல் வழியாக ரொம்ப கேப்பபிளான, ரொம்ப வசுதேவன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபிசிக் உள்ள லைக் ரோஹிணி மேலே ஆசைப்பட்டு அதுவும் நடந்து மனைவியாகும் பொழுதும் ஆணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், இவ என்னாலும் நான் ஆளும் லைக் பெண்ணரசி, நான் ஆள்றதுக்கு இன்னொருத்தி தேவை, somehow I need someone who is like little inferior to me அப்படிங்கிற மாதிரி வசுதேவர் திங்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதை ரோஹிணி புரிஞ்சுக்கிட்டு எஸ் இட் இஸ் நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாள். எனக்கு அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால 82 சாப்டரில் ரொம்ப ஒரு வெளிக்கோட்டு சித்திரமாக தான் இந்த வசுதேவர், ரோஹிணி, தேவகி இந்த கதைகள்லாம் சொல்லப்படுது. ஆனால் டக்குன்னு அது சொல்கிறப்போ முக்கியமான புள்ளியாக எனக்கு இது பட்டுது, இதை லைக் எடுத்து சொல்கிறப்போ. அதனால தான் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹை பாயிண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறேன், ரைட். தன் உள்ளத்தை தொடரும் உளம் அவளுடையது என்று எண்ணிய போது அச்சம் மீது உரியது. இவ்வளோ க்ளோஸாக நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காள். எஸ் இட்ஸ் ஆப்வியஸ் யூ கோ அண்ட் லைக் ஹேவ் சம்மன் எல்ஸ், லைக் மேரி சம்மன் எல்ஸ் லைக் ஹூ இஸ் லைக் லிட்டில் இன்ஃபீரியர் to you like compared to in terms of capability or like அரசு சூழ்தல் or like anything for that matter, right. ஸோ அப்படிங்கிறத இவனுக்குள்ளே இருக்க விளைவை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாள் அவன். ஆனால் இட்ஸ் அ வெரி ஆப்வியஸ் ஃபீலிங் ஆஸ் வெல்ல. ரோஹிணிக்கு தெரியும்ல வசுதேவனுடைய ஃபிசிக்கை பார்த்து அவன் கூட ரொம்ப அண்மையில் இன்டிமேட்டாக பழகும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்கும். ஆனால் அப்படி தெரியறது இன்ஃபேக்ட் இது பயத்தை தாண்டி இவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கிற ஒரு எரிச்சலாகவும் வசுதேவனுக்கு இருக்குமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் ரொம்ப ரீசெண்டாக கல்யாணம் ஆகிதான் எனக்கு தெரிஞ்சுது, நிறைய நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளுடைய இணையர்களுக்கு நாம் தெரிய வேண்டாம்னு நினைப்போம்னு நினைக்கிறேன். நம்ம அட்டி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அது முக்கால்வாசி நாம் வெளியே கொண்டு வர இயலாத ஒரு ஷேடோ கான்செப்ட் சொல்லலாம், காலிங்க துணை கழிச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரியான ஒரு இருள் படிந்த ஒரு நிழல் படிந்த ஒரு விஷயத்தை, ஒரு அச்சத்தை, அவளுக்கு ஒரு விழைவை நம்மளுடைய இணையர் கூட தெரிஞ்சுக்கூடாது தான் நினைப்போம் நினைக்கிறேன். அது மாதிரி தான் வசுதேவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு. அது ரோஹிணிக்கு தெரிஞ்சதுனால அதை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டதுனாலையும் அவருக்கு ரொம்ப அச்சம் மேலூறுதுன்னு நினைக்கிறேன். மதுராவின் நகர்ப்புழுதியில் அவள் காலடிகளை மட்டும் தனித்தறிய முடிந்தது என்றன சூதர். அவை கருக்கொண்ட பிடியானையின் காலடிகள் போல ஆழப்பதிந்திருந்தன. அவளுடைய கதை தங்கள் கதையை தாக்குகையில் அவ்வடியை தங்கள் உடல் வழியாக மண் பெற்றுக்கொள்வதை எதிர் நின்ற பரீட்சையாசை உணர்ந்தனர். அது அத்தனை பேராற்றல் எவ்வண்ணம் பேரழகாக பூக்கிறது, எப்படி பெண்மை என கணிக்கிறது என வியந்தனர். கற்பாறை என அடிமரம் பருத்த கானக வேங்கல் எழும் மலரின் இதழ் எத்தனை மென்மையானது, தேன் எத்தனை இனியது, மதக்களிரை பெற்ற பிடி பெரும் மத்தகம் எழுந்து வருகையில் தெரியும் பெண்ணழகை எப்பெண் புவியில் பெற்றிருக்கிறாள் என்றன சூதர். மிகப்பெரிய பேரை தான், அதுக்கு இன்னொன்று ஒரு மிகப்பெரிய பேரை வரப்போகுது அடுத்தது. பட் இதில் சுபத்திரையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அவளும் ரோஹிணியை வடித்தெடுத்து அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி இருக்கால,
அது அனுபவமான ஒரு ஃபிசிக்கு, யூனோ தோள்கள், தொடைகள், லைக் எல்லாமே ரொம்ப பெருசாக, கிட்டத்தட்ட ஒரு ஆண், ஒரு லைக் ஒரு சுமோ வீரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய இமேஜினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக ஜெஜென்டிக்காக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சுபத்திரை. ஸோ அவ்வளோ வீரமும் வல்லமையும் பேராற்றலும் நிறைந்த சுபத்திரை அப்படின்னு வச்சுக்கலாமே. இங்கேருந்து ஒரு அழகு வருது இல்லை எனக்கு, அங்கே தான் திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல அது வெண்முரசில் பல இடங்கள்ல பல லைக் ஃபீமேல் கேரக்டர்ஸை பற்றி, அரசிகளை பற்றி சொல்லும் பொழுது எங்கே இந்த மாதிரியான கொஞ்சம் ஃபிசிக்காக அவங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க. இஃப் தட் பர்டிகுலர் ஃபீமேல் கேரக்டர்ஸ் லைக் லிட்டில் ஹியூஜ் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகை எடுத்து சொல்லும் பொழுது தான் ரொம்ப விந்தையாக இருக்கும் எனக்கு. ஏன்னா என் மைண்டில் என்னுடைய பழக்கப்பட்ட ஒரு கிளிஷேடான ஒரு மனசில் ரொம்ப ஹியூஜாக இருந்தால் அந்த பெண் அழகாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு திங்கிங் இருக்குது. அப்படி அவ்வளோ ஹியூஜாக இருந்தாலும் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழகை எடுத்து சொல்கிறப்ப ஒரு ஓமை சூதர் சொல்கிறதா, அந்த சூதர் சொல்கிறத மட்டுமே எடுத்து தனி புக்காக போடுங்கப்பா யாராவது வெண்முரசில். கற்பாறையென அடிமரம் பருத்த கானக வேங்கையில் எழும் மலரின் இதழ் எத்தனை மென்மையானது, தேன் எத்தனை இனியது. இந்த மலராகவும் தேனாகவும் அவளுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய அந்த அழகு வெளில வருதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லான ஒரு உண்மையானப்பட்டது. எஸ்பெஷலி சூதர் சொல்கிறதுனால இவ்வளோ எக்ஸாஜரேட்டடான ஒரு பொயட்டிக் தன்மையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாஜரேட்டட் அனலாஜிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வேறு எப்படியுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சூதர் சொல்லால் மட்டும்தான் அதுக்கான ஓரளவுக்கு கன்வின்சிங்கான ஒரு இமேஜ் நமக்குள்ளே போய் உட்காரும். அப்படி தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் மெல்ஷானிஸ்டிக்காக பேசுகிறேன்னு தெரில. அரண்மனை வாயிலில் அவளை எதிர்கொண்டு அள்ளி தன் நெஞ்சோடு அணைத்து தூக்கி கொண்ட இளையாதவர், ஏன் என் இளவரசியின் விழிகளில் அச்சமெஞ்சிருக்கிறது என்றார். எதிர்வரும் மதக்களிற்றை அஞ்சாதவள் இந்நகரை அஞ்சுகிறாள். இது மழையில் உருகிவிடுமாம் என்றார் பலராமர். உருகிவிடுமா மூத்தவரே என்றாள் சுபத்திரை குனிந்த புன்னகையுடன். ஆம் தங்கையே, ஒரு நாள் இவை முற்றாக உருகி மறையும். ஒரு சிறு தடம் கூட இங்கு எஞ்சாது என்றார் நீலன். அவ்வண்ணமில் இவை உப்பால் ஆனவை அல்லவா என்றாள் அவர். ஆம், இவையும் ஒரு வகை உப்பே என்றார் ராதவர். இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அவளுக்கு ஏன் துவாரகை பிடிக்கல, மதுராலே இருக்கா, மதுவனபுரியிலே இருக்கா, காட்டிலே இருக்கா, வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ரைட், 83ஆம் சாப்டரில் சுபத்திரையை பற்றின மொத்த குணாம்சங்களும் 83 சாப்டரில் மொத்தமாக சொல்லப்படுறது. அவளுக்கும் இளையாதவனுக்கும் உண்டான கனெக்ஷன், அதுக்கப்புறம் வை ஷீ இஸ் கோயிங் டு அவந்தி நாடு போகிறப்ப இருக்கக்கூடிய அழகான ஒரு சினிமா சீன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக தான் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்க. இந்த இடத்துல இந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியப்பட்டது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நிலையற்ற தன்மை ஒரு சிட்டியில் மனிதர்களால் எழுப்பப்பட்ட, ஏன்னா வனத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டில் லைக் மிருகங்களோட தான் வளர்றான்னு நான் நம்புகிறேன். முழுக்க முழுக்க இயற்கை இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் துவாரகை மாதிரியான ஒரு மிகப்பெரிய நகரம் கட்டமைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அது ஒரு நாள் அழிய தானே போகுது. இது பின்னாடி எங்கேயோ ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் கரைஞ்சி போக போகுது, இதெல்லாம் ஒரு நாள் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறப்போ இளையாதவனும் ஒரு ஃபிலாசபிக்கலான எல்லாம் ஒரு நாள் அழிய தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னு எனக்கு தோணுது. இவள் உளம் நிறைக்க வேண்டுமென்றால் உன் இளைய மைந்தனைப் போல் 1000 விழிகளும் 10,000 கைகளும் கொண்டு இவளுடன் ஆடும் ஒருவனை வந்தாக வேண்டும் என்ற பின் நகைத்து இவனே பெரிதொரு வடிவு கொண்டு வராமல் அது நிகழப்போவதில்லை என்றார். இளையாதவர் சிரித்தபடி என் நாடி நிழலொன்று இவளை அணுகட்டும் என்றார். அவ்வண்ணமெனில் நான் 7 முறை அவனை தேர்வேன். முற்றிலும் நீங்களே என்றான ஒருவன் என்றால் ஒழி என் கை பற்ற ஒப்ப மாட்டேன் என்றாள் சுபத்திரை. ஆடி ஒன்று வாங்க வேண்டும், அவ்வளவுதானே என்று தேவகை நகைக்க, அந்த ஆடிக்குள் நான் புகுந்து கொள்வேன். என் பாவையே அவ்வில்லையோன் மணப்பான். நான் ஒளிந்திருந்து நோக்கி நகைப்பேன் என்றாள் சுபத்திரை. ரொம்ப பெரிய பேரா சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பேராவை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல, சுபத்திரைக்கும் இளையாதவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த அண்ணன் தங்கை பாசம் ஒரு காவிய பாசம், ஒரு காவிய அன்பு, ஒரு காவிய அண்ணன் தங்கை கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது லைக் இவளை மணக்கிறதுக்கு இவ்வளோ பித்து பிடிச்சிருக்காளே இளையாதவன் மேலே, தன்னுடைய அண்ணன் மேலே. இவளை மணக்கிறதுக்கு இவள் மணந்து போகிற வரைக்கும் தான், இவளுக்கு லைக் கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் அப்படின்னு தேவகி செல்லமாக சொல்ல, ரோனி அதுக்கப்புறம் ஆமாம் யாராவது தேவகி தான் திருப்பி சொல்கிறான்னு நினைக்கிறேன். பேசிக்கலி கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தன் வந்தால் மட்டும்தான் இவ கிருஷ்ணனை விட்டுட்டு வேற இன்னொரு ஆண்மகனுடைய நினைப்பில் இருப்பா அப்படிங்கிறத சொல்லப்படுது.
இங்கே தான் அந்த ஒரு சின்ன ஒரு ஆடல், ஒரு சின்ன பிளே நடக்குது. இவனே பெரிதொரு வடிவு கொண்டு வராமல் அது நிகழப்போவதில்லை. என் நாடி நிழலொன்று இவளை அணுகட்டும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அவ்வண்ணமிழில் நான் 7 முறை அவனை தேர்வேன். முற்றிலும் நீங்களே என்றான ஒருவன் என்றாலொழிய என் கைக்கு பற்ற ஒப்ப மாட்டேன். ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு வேணும். இது எங்கன்னா ரொம்ப லைக் ரொம்ப கிளீஷேட்னு சொல்ல முடியாது, ஒரு காமனான விஷயந்தான். இப்போ என்னுடைய தங்கை எடுத்துக்கிட்டானோ, சின்ன வயசுலேருந்து அப்பா மாதிரி பையன், அப்பா தான் வந்து ஃபஸ்ட் ஹீரோ எல்லா பெண்களுக்கும் இல்லையா. நான் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளெல்லாம் போக விரும்பல, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சாதாரணமாக நிப்பாட்டிக்கணுமா, எல்லா பெண்களுக்கும், என்னுடைய பெரியம்மா பொண்ணுக்கும் அப்படி தான். லைக் இத்தனைக்கும் பெரியப்பா ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ஆள். இருந்தாலும் லைக் என்னோட அக்காவுக்கு, என்னோட தங்கைக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய அப்பா மாதிரியான ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது அப்போதான் ஃபஸ்ட்டு ஹீரோ. ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஆண் குடும்பத்திலேருந்து இருக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த ஒரு ஹீரோ இமேஜில் அந்த ஹீரோவை கடந்த, அந்த ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு பையன் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்திய குடும்பங்களில், முக்கியமாக தமிழ் குடும்பங்கள் நான் பார்த்த வரைக்கும், அந்த அப்பா தான் ஹீரோ அப்படிங்கிறது பசங்களுக்கும் இருக்கும், பொண்ணுங்களுக்கு இன்னும் பெருவாரியாக இருக்கும். ஆனால் அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய 10 பருவத்தில் அது கலைஞ்சிரும். பசங்களுக்கு இன்னும் முன்னாடியே கலைஞ்சிட்டு நினைக்கிறேன். அது வில் ஹேவ் லைக் டோட்டலி ஒரு எனிமிட்டி இருக்கும் அப்பாவோட சில பேருக்கு. பட் ஆனால் பெண்களுக்குமே ஒரு காலத்தில் கரைஞ்சிடும் நினைக்கிறேன். அப்பா மேலே ஒரு சின்ன சிம்பத்தி வேணால் வருங்காலத்தில் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஹீரோ இமேஜ் மாறி 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 ஒரு சிம்பத்தி இமேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்பா ரொம்ப பாவப்பட்டவர், அவர் நாம தான் வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஒரு கரிசனம் மிகுந்த ஒரு பார்வை தான் என்னோட வரும்னு நினைக்கிறேன் அட் லேட்டஸ்ட் பாயிண்ட். ஸோ ஏன்னா இங்கே இந்த அண்ணன் தங்கு, இது வந்து தங்கைக்கு வந்து இளையாதவன் மாதிரி, சுபத்திரைக்கு இளையாதவன் மாதிரி தான் ஒரு பையன் வரணும், அவனல்லாமல் வேற யாரையும் நான் ஒப்பர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தங்கை சொல்கிறதும், ஒரு ஆடியை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறதும், இதெல்லாம் ரொம்ப லைக் விளையாட்டாக இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் சுபத்திரைக்கு இளையாதவனுக்கு மாதிரி ஒருத்தன் வரணும் அப்படின்னா இட் பி வெரி வெரி டஃப் டாஸ்க். யார் வந்து வரப்போகிறான்னு எனக்கு தெரியாது. தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் நாட் நோயிங் மகாபாரதம். இளையவரே, இந்நகரை முதலில் பார்த்தபோது இது உப்பால் ஆனதா என்று வினவினேன். நினைவுள்ளதா என்றால், ஆம், உப்பே என்று உரைத்தேன் அல்லவா என்றார் இளையாதவர். இன்று இது கற்பூரத்தால் ஆனது என்று தோன்றுகிறது என்று அவள் சொல்ல, ஆம், ஒவ்வொரு கணமும் காட்டில் கரைகிறது என்றார். ஏன் அப்படி எண்ணினேன் என்று 100 முறை எனக்குள் வினவி கொண்டு விட்டேன் மூத்தவரே. இது நிகரற்றதாக உள்ளது. மானுட திறனால் அமைந்ததாக அல்ல, மானுட விளைவின் உச்சமாக தன்னை காட்டுகிறது. நனவென எண்ணக்கூடவில்லை, பெரும் கனவெனப்படுகிறது. கலைந்து விடுமென்ற அச்சமே கனவை பேரழகு கொண்டதாக ஆக்குகிறது என்றாள் சுபத்திரை. இளையாதவர் புன்னகைத்து, கனவென அல்லாத ஏதுமில்லை இப்புவியில் என்று வேதாந்திகள் உரைப்பதுண்டு. நான் ஒரு நூலை உனக்கு இப்போது பாடம் சொல்லலாம் என நினைக்கிறேன் என்றார். ஓடும் தேரலா என்றாள் அவள். ஆம், தேர் வகுப்பெடுப்பதை எனக்கு உகந்தது என நினைக்கிறேன். புறவையொட்டும் போதே என்னை முழுமையாக உணர்கிறேன் என்றார். ஐயோ வேண்டாம், குளம்படி தாளத்துடன் நூல் கற்றால் அதை ஓட்டிக்கொண்டுதான் நினைவு கூற வேண்டும் என அவள் நகைத்தாள். இன்னொரு பெரிய பாரா 2 விஷயத்துல முக்கியம் நினைக்கிறேன். முன்னாடி உப்பால் ஆனது, இப்போ வந்து கற்பூரத்தால் ஆனது, ஒரு அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது அதே ஒரு கான்செப்டா திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதையும் மீறி கலைந்து விடும் என்ற அச்சமே கனவை பேரழகு கொண்டதாக ஆக்குகிறது, பெரும் கனவெனப்படுகிறது. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து போயிட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து கிருஷ்ணனை, இது இளையாதவனே போயிட்டு வசுதேவன் மதுராவுக்கு போய் தங்கச்சியும் பார்த்துட்டு வந்து வசுதேவனும் பார்த்துட்டு வரான். ஏன்னா சின்ன வயசுல ஷி ஸ்டாப்ட் கம்மிங் டு துவாரகை. ஷி டசன்ட் லைக் இட், ரைட்? ஸோ இங்கே ரொம்ப வருஷம் கழிச்சு ஷி இஸ் கம்மிங் டு லைக் துவாரகைன்னு நம்புகிறேன். அப்படி வர்றப்போ அவளுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பெரும் கனவெனப்படுகிறது. இந்த நகரமே வந்து முழுக்க முழுக்க கனவுல கண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதாகட்டும், கலைந்து விடும் என்ற அச்சமே கனவை பேரழகு கொண்டதாக ஆக்குகிறது. இந்த இடத்த தனியா எடுத்தே நம்ம அலசலாம்னு நினைக்கிறேன். இதோட பொருத்தையும் அலசலாம், அது வேற. இது கலைந்து விடும் என்ற அச்சமே கனவை பேரழகு கொண்டதாக ஆகிறது. இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது கற்பூரம், உப்பு என்னைக்கு ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடியது. அப்போ இது ஒரு கனவா தோன்றதுக்கு காரணமே அது அழிஞ்சு போக போகுது, இன்னைக்கு ஒரு நாள் கலைந்து விட போகுது. கலைந்து விடும் என்ற அச்சமே கனவை பேரழகு கொண்டதாக. அவ்வளோ பேரழகா தோன்றதுக்கு காரணம் அதோடைய நிலையான்மை, இது அதோடைய நிலையற்ற தன்மை அப்படி வச்சுப்போமே. ஒரு டெம்பரரி ஆஸ்பெக்ட் அதுக்குள்ளே இருக்கிறதுனால, நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால, ஒரு நிலையின்மை இருக்கிறதுனால
மட்டுமே அது அவ்வளோ அழகாக குறைந்த நேரம் மட்டுமே அதை பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா குறைந்த நேரம் மட்டுமே இது இருக்க போகுதுங்கிறதுனால ஒரு ஃபோக்கஸ் உள்ளே போய் அதனால ஒரு அழகு நமக்குள்ளேருந்து வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக கனவுகளுக்கு இது ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். கலைந்து விடும் என்ற அச்சுமை கனவை பேரழகு கொண்டதாக ஆக்குகிறது. இப்போ யோசிக்கும் பொழுது த மோஸ்ட் ஷார்ட் லிவ்ட் விஷயங்கள் அது கொஞ்சம் அழகாக இருந்தால் போகிறோம். அது மேலே அந்த அழகை நாம தான் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட துவாரகை அப்படிதான் தோணுது அவளுக்கு. இன்றைக்கோ ஒரு நாள் கற்பூரம் மாதிரியோ உப்பு மாதிரியோ எல்லாமே கரைஞ்சு போகக்கூடிய ஒரு அச்சத்தினாலேயோ இல்லை லைக் வருத்தத்தினாலேயோ தான் இப்போ அது இன்னும் பெரும் அழகோட தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த அழகை பார்த்து அவளால் முடியல, அதனால தான் சின்ன வயசுல தவிர்த்துட்டு வந்தாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் ஓடும் தேரிலா எனக்கு இந்த இடத்துல ஒரு பர்சனலான கனெக்ஷன் ஞாபகம் வந்தது. அவன் பாடம் எடுக்கிறேங்கிறான். நான் ஒரு நூலை உனக்கு இப்போது பாடம் சொல்லலாமே நினைக்கிறேன் என்றார். ஓடும் தேரிலா என்றாள் அவள். நான் நிறைய இடங்கள்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் கூட எழுதியிருக்கேன். என்னுடைய ஷார்ட் ஸ்டோரியில் புறப்பாடுங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் கூட எழுதியிருக்கேன். இந்த வண்டியில் போகும் பொழுது நானும் எங்கள் அப்பாவும் பேசியிருப்போம். அப்பா முன்னாடி உட்காந்து ஓட்டுவார், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். அப்போ தான் நிறைய எனக்கு கொட்ட தோணும், அவருக்கு நிறைய கொட்ட தோணும். ஏதோ ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் எல்லா லைக் தடைகளும் சுவர்களும் களையப்பட்டு திரைகளும் விளக்கப்பட்டு நிறைய நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடி ஆழம் சார்ந்த ஒரு விளைவாகட்டும், அச்சமாகட்டும், பாசமாகட்டும், அன்பாகட்டும் எல்லாத்தையும் கொட்டுவோம். நான் கொட்டுவேன் மெயினாக. அந்த மாதிரி ஓடும் தேரில் பாடம் எடுக்கிறதுங்கிறது இன்னும் சூப்பர். ஒரு பயணத்தில் அந்த மாதிரி ஒரு பாடம் எடுக்கப்படுறது எவ்வளோ பிளிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒன்று. இன்னொன்று ஆப்வியஸ்லி எனக்கு ஓடும் தேரில் தான் இந்த மாதிரி பாடம் எடுக்கிறதுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறது பின்னாடி கீதையில் போய் உட்கார நம்புகிறேன். பாலையின் உயிர்களின் கண்களில் இருக்கும் தனிமையை எதிர்கொள்ள முடியாது என்று தோன்றியது. காட்டில் மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் மரணையின் கண்களில் அதை சூழ்ந்துள்ள உயிர்குலத்தை அது அறிந்திருப்பது தெரியும். மறுகணம் பேசவிருப்பது போன்ற ஒரு பாவனை. பாலையில் செம்மணில் ஓடி வந்து வண்டி சகடத்தின் ஓசை கிட்ட திகைத்து நிற்கும் உடும்பின் விழிகள் முதல் முறையாக மாடக்கண் தொடும் குழாங்கற்கள் தெய்வங்களால் கூட கண்டடையப்படாதவை. சொன்ன மாதிரி 84 சாப்டர் இன்னும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கான காரணம் இந்த டைனமிக்ஸையும் தாண்டி அண்ணன் தங்கைங்கிற ஒரு இந்த உறவு டைனமிக்ஸ் எல்லாம் தாண்டி பாலைவனத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும். அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் இல்லை சின்ன சின்ன லைக் ஒரு அரணையும் ஒரு உடும்பியும் சொல்கிறாங்களா, அரணைக்கு இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி எக்கச்சக்க உயிர்கள் இருக்குன்னு தெரிஞ்சு அதோட கண்ணை பார்க்குறப்போ வரக்கூடிய ஒரு உணர்வும், பாலைவனத்தில் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அந்த உடும்போட கண்ணை பார்க்குறப்போ அதோட கண்ணு தெரிகின்ற அத்தனை ஒரு தனிமையும், ஹவு ஸோ டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் த nuance, ரைட்? திஸ் இஸ் த nuance. லைக் வெண்முரசு முக்கியமாக படிக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுது. கண்ணில் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அந்த உணர்வு கடத்தலை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தொகுத்து ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஒரு கம்பேரிசன் கான்ட்ராஸ்டோட, ரைட்? கம்பேரிசன் கான்ட்ராஸ்டோட அழகாக, ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு. எனக்கு இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தனிமை அந்த உடும்போட கண்களில் தெரியுது. முதல் முறையாக மாடுக்கண் தொடும் குழாங்கற்கள் தெய்வங்களால் கூட கண்டடையப்படாதவை. ஸோ தட்ஸ் வேர் லைக் இன் இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா தோணுச்சு. ஸோ ஒரு கண்ணில் தெரியக்கூடிய உணர்ச்சிகளை வச்சு லைக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட், ரைட்? அது வெறும் ஒரு விலங்கோட கண்ணாக கூட இருக்கலாம்ல. அதுதான் இங்கே பியூட்டிஃபுல். எத்தனை மென்மையானது பாலை, கனிந்த உள்ளங்கை, அன்னை செவிலியின் தழைந்த அடிவயிறு, சந்தனமோ செங்குழம்போ உலர்ந்த பொறுக்கு, இந்த வெந்த மனம் கமழும் காற்றுக்கு நிகரான எதையும் நான் அறிந்திருக்கவில்லை. இனி என் வாழ்நாளெல்லாம் இதையே எண்ணிக்கொண்டிருப்பேன் அப்படின்றால சுபத்திரை. அது இன்னும் சூப்பர். இவ்வளோ நாள் இங்கே வராமல் சுற்றி இருக்க பாலையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டோமேங்கிற ஒரு ஃபோமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவளுக்கு இப்போது. அதில் இந்த ஊமைகள் ரொம்ப சூப்பர். கனிந்த உள்ளங்கை, அண்டை செவிலியின் தழைந்த அடி வயிறு. ஸோ தட்ஸ் ஸோ சூப்பர். சந்தனமோ செங்குழம்போ மலர்ந்த பொறுக்கு, இது மழை வந்து பெஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொறுக்கு, கொஞ்சம் கட்டி தட்டி போய் இருக்கக்கூடிய அந்த பொறுக்கை சொல்கிறாரு நான் நம்புகிறேன். ஏன்னா சந்தனமோ செங்குழம்போ உலர்ந்த பொறுக்கு அப்படின்னு வர்றப்போ. அதுக்கப்புறம் மனம், ஆண்களின் மூச்சின் மனம் வேறு, பெண்களின் மூச்சு பசுமை நிறைந்த மழைக்காட்டின் மனம், சேரும் இலைத்தழைப்பும் கலந்தது. தந்தையின் முத்தம் வெயில் பட்டு உலரும் சுதைச்சுவர்களின் முத்தம், சுண்ணமும் பாசியும் கலந்தது. மூத்தவரின் முத்தம் காட்டுப்பாறையின் மனம், காலையொளியில் காயும் வெம்மை கொண்டது. கல்மணம், மண்மணம், புல்மணம், உப்பு மனம். இளையவரின் மனம் எது? இந்த பாலை விடியற்காலையில் அடிக்கும் இந்த மனம்தான். இது தன்னந்தனிமையின் மனம், மண்மணம்.
மண்ணில் எரிந்த விண்ணின் மனம், அதன் மேல் காற்றென பரவிய கடலின் மனம், இதுதான் நீலத்தின் மனமாக இருக்க வேண்டும். ஸோ ஒண்டர்ஃபுல். எனக்கு இது இன்னும் பல காலம் இந்த ஒரு பர்டிகுலர் பேரால சொல்லப்பட்ட விஷயம், இந்த மைய கருத்து எனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மையமான அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அந்த சொல்லக்கூடிய அந்த மனம் பற்றியும் முத்தம், அதனால முத்தம் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, மூத்தவரின் முத்தம் கடுப்பாரின் மனம். அதே மாதிரி இளையவரின் மனம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தையின் முத்தம், மூத்தவரின் முத்தம், இளையவரின் முத்தம், இப்படிதான் நம்ம பிடிச்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப அழகா சுபத்திரை சிரிக்க வைக்கிறதுக்காக வயிற்றுல வந்து ஏதாவது கிச்சு கிச்சு மூட்டி இல்லை முகத்தை புதைச்சி அவளை சிரிக்க வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய முத்த பரிமாற்றங்கள் அண்ணன் தங்கைகளுக்கும் நடக்குது. ஸோ இதுல இந்த முத்தம் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய, ஏன்னா அவ்வளோ கிட்ட வந்து நம்ம செய்கிற ஒரே செயல் ஒன்று தொட்டுக்கொள்வது, அணைக்கிறது. அணைக்கும் பொழுது முக்கியமாக நம்மளுடைய முகம், நம்மளுடைய உடல் வாசனை, அந்த உடல் மனம் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். அந்த முகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பேசும் பொழுதோ மூச்சு விடும் பொழுதோ வரக்கூடிய அந்த ஒரு வாசனை தெரியாது. ஏன்னா அணைக்கும் பொழுது முக்கால்வாசி நம்முடைய முகம் வந்து அடுத்தவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி போயிடுது. ஸோ முத்தம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான், ரொம்ப ரொம்ப அருகில் வந்து முத்தம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மூச்சோட மனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மூச்சோட மனத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க ஆக்சுவலாக. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருக்கிற அந்த மனத்தை பற்றி சொல்லுவோம். இந்த பாலை நிலை, ஏன்னா பாலை விடியற்காலையில் அடிக்கும் இந்த மனம் தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ஏதாவது அதிகாலையில் ஏதோ ஒரு ஊரில் உட்காந்து ட்ராவல் பண்ணும் பொழுது ரொம்ப அதிகாலையில் எழுந்திரிச்சு அப்போ வரக்கூடிய மனம் ஏதாவது இருக்கான்னு நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். ஒன்றும் வரல, எனக்கு வரல. ஆனால் வந்தால் சூப்பராக இருக்கும்ல. முதல் முறையாக இளையாதவர் புறவியில் செல்வதில் விந்தையொன்றை அவள் கண்டாள். புறவியில் செல்பவர்கள் அதன் உடல் அசைவுக்கு ஏற்ப தங்கள் உடல் அசைவுகளை பொருத்தி கொள்ள வேண்டும். அது காற்றில் ஒரு நடனம். அவரோ மிதந்து ஒழுகிச் செல்பவர் போல் இருந்தார். அப்புறவி அவர் உடல் அசைவுக்கென தன்னை மாற்றிக்கொண்டு சென்றது. அது கரும்புறவியாக இருந்திருந்தால் இருளுக்குள் ஒரு புறவி இருப்பதே தெரிந்திருக்காது. விரைவை கூட்டாமல் குறைக்காமல் வானிலிருந்து விழும் பொருள் என செங்குத்தாக வடதிசை நோக்கி சென்றார். அவள் அவருடன் செல்வதற்காக ஓர வழியால் இடைவெளியை கணித்தபடி சென்றாள். இந்த இடம் ஒரு பயங்கர ஒரு லைட் அண்ட் ஷேடோ வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபிக் இமேஜ் எனக்கு கொடுத்தது. அது என்னன்னா, அவ்வளோ டார்க், ரொம்ப ரொம்ப விடியற் காலையில் இந்த பாலைவனத்தில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஃபாரவேல வெளிச்சம் தெரியுது. இந்த விழி வெளிச்சத்தில் தான் போயிட்டுருக்காங்க இப்போ ஆக்சுவலாக. அதுவும் சில விண்மீன்கள் தான் இருக்குது, நட்சத்திரங்கள் தான் இருக்குது, பெருசாக எந்த இதுவும் இல்லை. இப்போ இவ்வளோ இருட்டில் போகும்பொழுது ஒரு கருப்பு புறவியில் போயிட்டு இருந்தாரு அப்படின்னா, அது வெண்புறவின்னு நினைக்கிறேன் அவர் போகிறது. ஒரு கருப்பு புறவியில் போயிட்டு இருந்தாருன்னா உண்மையிலே ஜஸ்ட் இமேஜின், ஒரு வீடியோ மாதிரி போட்டு இது பண்ணோம்னா அங்கே இளையாதவனை பார்க்கும்பொழுது கருப்பு புறவியில் அவ்வளோ ஒரு அதிகாலை இருட்டில் இதை அவன் உடம்பு மட்டும் இதை அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி மிதந்து போகிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அங்கே அந்த குதிரையில் உட்காரக்கூடிய பொசிஷனில் கூட அவன் இல்லை, அவன் ஏதோ நிற்கிற பொசிஷனில் இருக்கான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்ல வரான் நினைக்கிறேன் சுபத்திரை. அப்படி பார்க்கும்பொழுது உண்மையில் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவாக எனக்கு தோணுச்சு. பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரியே இருந்தது. வானத்தில் செங்குத்தாக இறங்கி அப்படியே மிதந்து ஒரு திசையில் போகிற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட் டார்க்கில் இறையாதவனுடைய அணிகள் கூட கிடையாது அவன்கிட்ட. அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நீல வெளிச்சத்தினால, நீலம் இல்லை பேசிக்கலாம். ஸோ அந்த ஷேப் அவன் மட்டும் அப்படியே மிதந்து போகிற மாதிரி ஒரு இமேஜ் ஒரு வீடியோ என் மைண்டுக்குள்ளே ஒன்றுச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவள் சற்றும் களைப்புற்று இருக்கவில்லை. ஆனால் அவள் களைப்புற்றாளா என்று ஒரு சொல் கூட அவர் கேட்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவ்வாறு கேட்காதிருந்தது அவளுக்கு உவகை அளித்தது. இதோ என்னருகே சென்று கொண்டிருக்கும் என் தமையன் என்னை முழுதரித்திருக்கிறார், என் உடலை உள்ளத்தை. ஆனால் என் ஆத்மாக்குள்ளும் பிரிந்து வைப்ப இருந்திருக்கிறாரா? பிரிதொன்றில்லாது என்னை இவர் கால்களில் வைக்க உண்ணும் இவ்வெழுச்சி இவர் அறிவாரா? இந்த இடம் படிக்கும் பொழுது அவ்வளோ டிராவல் பண்ணியும் அவள் சற்றும் களைப்புற்றிருக்கவில்லை. ஆனால் அவள் களைப்புற்றாளா என்று ஒரு சொல் கூட அவர் கேட்கவில்லை. சம்டைம்ஸ்
இது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி நாம் ரொம்ப ரொம்ப வியந்து உயர்ந்து நம்ம ஈஸியாக அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய இந்த அசோசியேஷன் நான் ஒரு சோஷியல் சைக்காலஜிக்கல் பார்வையிலேருந்து வரக்கூடிய அசோசியேஷன் சொல்கிறேன். சம்திங் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக. அதாவது நாம் ஒருத்தர் வியந்து நம்மளுடைய பெருமதிப்புக்குண்டான ஒருத்தர் நம்மளுடைய கெப்பாபிலிட்டியை ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சு கணிக்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் தான் இவளுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இப்போ என்னுடைய பாஸோட 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 பாஸ் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த ஒரு 3 படி தாண்டி இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது இவன் அதெல்லாம் பண்ணிடுவாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையோட நம்மளை சொல்லும் பொழுது, இல்லை நம்மளை இது பண்ணும் பொழுது, நாம் அந்த ஜேர்னியில் இருக்கும் பொழுதும் பண்ணிட்டல நீ தான் பண்ணிடுவே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம்ல, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தற்பெருமையும் உண்டாகும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அப்படி ஏதாவது பிரச்சனைனா கேளு அப்படின்னு அவங்க நம்ம மேலே சந்தேகப்படுறாங்களோ, நம்மளுடைய கெப்பாபிலிட்டி மேலே சந்தேகப்படுறாங்களோங்கிறப்ப தான் நம்மளுடைய ஹோல் கான்ஃபிடன்ஸும் இழந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதைத்தான் இங்கே அவள் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவள் களைப்புற்றாளா என்று ஒரு சொல் கூட அவர் கேட்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவ்வாறு கேட்காதிருந்தது அவளுக்கு உவகை அளித்தது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு வேலிடேஷன் ஃப்ரம் லைக் நம்ம ரொம்ப ரொம்ப உயர்ந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வேலிடேஷனை ரொம்ப ரொம்ப பெருசாக இவ பார்க்குறப்போ சுபத்ரி. ஆனால் இதையும் தாண்டி என்னை முழுதறிந்திருக்கிறார், என் உடலை, என் உள்ளத்தை, ஆனால் என் ஆத்மாவுக்குள்ளும் பிறந்த வைப்பு அறிந்திருக்கிறாரா, பிரிதொன்றில்லாது என்னை இவர் கால்களில் வைக்க உண்ணும் வெளிச்சை இவர் அறிவாரா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அவள் அடையக்கூடிய அந்த சரணாகதி, ஒரு சரண்டரிங் மைண்ட் செட்டை தான் அவள் பேசுகிறா. நான் நம்புகிறேன் அதை அடைந்திருக்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் சம்திங் லைக் ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. இது எகெயின் நாம் ரொம்ப ரொம்ப மதித்து நம்மளுடைய ரோல் மாடலாக ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் நம்மளை ரொம்ப 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 அணுகி அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுக்கு நாம் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அத்தனை தீவிரமான அன்பையும் அந்த அப்சசிவான ஒரு சரண்டரிங் மென் செட்டையும் அவங்க அது இருந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அதை பற்றி தான் சுபத்ரை பேசுகிறான்னு நான் நம்புகிறேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இது சொல்லப்பட்டது தான். சுபத்ரைக்கு இளையாதவனை விட்ட வேற நினப்பே கிடையாது. அவன் வரும்பொழுதெல்லாம் அவன் தூங்குற வரைக்கும் அவள் வந்து கையை பிடிச்சி ஏதோ விளையாடுறது, இல்லை ஏதாவது அவன் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸை தடவி பார்க்கறது. அதுக்கப்புறம் அவள் தூங்க போனதுக்கப்புறம் இவள் காலில் எழுந்தவொடனே இளையாதவன் எழுந்து அவள் பெட்டுக்கு பக்கத்துலேயே நிற்கிறது. ஸோ தட் ஷீ கேன் ஜஸ்ட் see கிருஷ்ணன்ஸ் ஃபேஸ் as soon as she wakes up. இந்த மாதிரியான ஒட்டுமொத்த நினைப்புமே வெறும் இளையாதவன். நீ துவாரகையில் இருந்தானே, நான் மதுராவில் இருந்தேன், அவன் கூட தான் நான் வாழறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அப்சஷன் இருக்கு. ஸோ புன்னகையுடன் திரும்பிய இளையவர், இளமையில் மூத்த அன்னையின் கண்ணக்குழியை தொட்டு விளையாடுவேன் என்பார்கள். இன்று அதே புன்னகை ஒன்றில் எழுவதை பார்க்கிறேன். குழி விழும் கண்ணம் தானும் சிரிக்கிறது என்றார். நானே முகம் சிவந்து சுபத்திரை விழிவிளக்கி, நீ என்னை பார்ப்பதே இல்லை மூத்தவரே, நீங்கள் என்னை பார்ப்பதே இல்லை மூத்தவரே என்றாள். நான் உன்னை பார்க்கும் பார்வை எவருக்கும் அளித்ததில்லை இளையவளே, அதனால் இப்புவியில் நீ மட்டுமே தனித்தவள் என்றார். அவள் அங்கே மீண்டும் பிறந்தெழுந்தவள் போல் உணர்ந்தாள். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இளையாதவன் இப்படி சொல்கிறது, எத்தனை அம்மாக்கள் விட்டுறோம், அன்னையை எல்லாம் விட்டுறோம், இப்போ எல்லாரும் ரொம்ப டிஸ்டன்ட்டில் இருக்காங்க. தங்கை மாதிரியான நடுவயது இல்லை 15 வயதில் இருக்கக்கூடிய தங்கையை ஒத்த அத்தனை பெண்களையும் கவரக்கூடிய ஒரு மாயக்கண்ணனாக மட்டுமே இருக்கக்கூடியவன், ஒரு பிளேபாயாக மட்டுமே இருக்கக்கூடியவன், தன்னுடைய தங்கைகிட்ட மட்டும் அவன் செலுத்துகிற பார்வையே வேற. அதில் வெறும் தங்கிட்ட தெரியக்கூடிய இந்த இளமையில் மூத்த அன்னையின் கண்ணக்குழியை தொட்டு விளையாடுவேன் என்பார்கள். இதே இன்று அதே புன்னகை ஒன்றில் எழுவதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இட் இஸ் நாட் அ ரொமான்டிக் ஸ்டேட்மெண்ட் அட் ஆல். கரெக்டில், இன்று அதே புன்னகை ஒன்றில் எழுவதை பார்க்கிறேன், குழிவிழும் கண்ணம் தானும் சரி. அந்த குழிவிழ கண்ணத்தை வந்து சொல்றது இருக்குல்ல, இந்த இடத்துல வெறும் அதோட அழகை மட்டும், அந்த முகத்தில் அந்த சிரிப்பில் அந்த புன்னகையில் தெரியக்கூடிய அந்த குழி விழுந்த புன்னகையை மட்டும் எடுத்து ரசித்து சொல்கிறார் இளையாதவன். அது இந்த லைன் சொல்லிட்டு அப்போ இங்கே வருதுல, நான் உன்னை பார்க்கும் பார்வை எவருக்கும் அளித்ததில்லை இளையவளே, அதனால் இப்புவியில் நீ மட்டும் தனித்தவள் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி யூனிக் இன் சம் வே. அதுவும் நம்மளுடைய ஹீரோனால நாம் உயர்ந்து மதிக்கக்கூடிய ஒரு பெரும் ஆளுமை நம்மளும் ரொம்ப யூனிக்காக ட்ரீட் பண்ணுறது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால தான் ஒரு எக்ஸாஜரேட்டட் சென்டென்ஸ், ஒரு எக்ஸாஜரேட்டட் வேர்டாக இருந்தாலும் அவள் அங்கே மீண்டும் பிறந்தெழுந்தவள் போல் உணர்ந்தாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நிறையா இடங்களில் வெண்முரசில் சொல்லப்படுற அந்த உணர்வுகள் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக தோணும். பட் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஆழமாக இந்த மாதிரி கான்வர்ஸ் பண்ணி ஒரு செல்ஃப் கான்வர்சேஷனாக இருந்தால் கூட அப்படி கான்வர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா ரொம்ப தட்டையாக சும்மா எதை எக்ஸாஜரேட் சொல்லிட்டு போயிட்டே இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ யா, ஹோப்ஃபுல்லி சாத்திகி துஷ்டத்தின் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. பார்ப்போம்.